அதாவது இப்போ நமக்கு எதிர் வேட்பாளர்கள் 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேரையும் நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்க, என்ன பார்த்திருக்க மாட்டீங்க, அவர் தான் பார்த்திருப்பீங்க. அவங்க 2 பேரும் வந்து என்ன செஞ்சாங்கன்னு தெரியும். முதல் தடவை ரெட்டலிக்கு வந்தாங்க, அடுத்த தடவை வேஷ்டியா மாத்திட்டாங்க, 3ஆவது இன்னொரு வேஷ்டியை மாத்துறாங்க. நாளைக்கு இங்க எந்த வேஷ்டியை மாத்த போவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஒவ்வொரு நேரத்துக்கு ஒரு வேஷ்டியும் ஒரு சட்டையும் போட்டு நான் அது பண்ண இது பண்ணு சொல்லிட்டு வர்றவங்க. அவங்க வேணுமா ஒரே வேஷ்டியை கட்டி 40 வருஷமா புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தமிழர் அவங்க கீழே இருக்கிற எனக்கு ரெட்டையாவது போடணுமா, குளத்தை விட்டுறேன் அது இதுன்னு சொல்லிட்டு வர்றாரு. இந்த கோயில் கட்ட பைசா யார் பைசா நினைக்கிறீங்க நீங்க? உங்க பைசா. அதுவும் புரட்சி தலைவி அம்மா அவங்க எம்எல்ஏவா இருக்கும்போது, முதலமைச்சர் இருக்கும்போது போய் என் தொழிலை பார்த்துக்கோ, அப்படியே ஒரு தொழிலை பார்த்துக்கோ, இந்த காசு அவங்களுக்கு நலத்திட்டங்கள் நல்லது செய்யு அப்படின்னு சொல்லி அம்மா கொடுத்த காசு தான் இந்த கோவில் அது இதுன்னு கட்டி இன்னைக்கு நான் கட்டினேன், நான் தான் காசு கொடுத்தேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. ஓகே, அவர் கட்டாவே இருக்கட்டுமே. இந்த 14 வருஷம் வனவாசம் சொல்றாரு இல்லையா, அவர் வனவாசத்துக்கு போனாரா, ஊருக்குள்ள இருந்தாரு. அப்போ அந்த 14 வருஷத்துல உங்களை பார்த்து அப்பயும் உங்களுக்கு தான் கோயில் கட்டிக்கப்பா, இந்த அது பண்ணிக்கப்பா, இந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பா, இந்த பிள்ளைகளுக்கு ஸ்கூல் கட்டுப்பா, காலேஜுக்கு நம்ம அப்படி காசு ஏன் செய்யல, அது ஏன் செய்யல? இது இந்த 14 வருஷம் இருந்தவர் செஞ்சிருக்கலாம் இல்லையா? அதே அந்த 5 வருஷம் கொடுத்தது, 10 வருஷம் கொடுத்தது, திரும்பி அவர் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொடுத்துக்கலாம் இல்லையா? ஏன் கையில காசு இல்லையா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.